என் அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்குள்ள வரல. ஆவியானவர் வந்தனால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கும் அதற்கு பின்பாக இருக்கிற அசைவாடுதலுக்கு வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். உங்க மேல பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தப்ப மேல அப்படி அசைவாடினானா, அப்படியே அடை காத்து கொண்டிருந்தார். மூலமொழி சொல்லுது, அப்படியே அடகாத்துக்கிட்டே இருப்பார். அவர் வெறுமை, இருள், ஒழுங்கின்மை எல்லா இடத்துலையுமே அசைவாடிக்கிட்டு இருந்தாராம். அவர் மட்டும் அசைவாடலைன்னு வச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்கிறாங்க. ஆதியாம் 1 பிதா பேசின எதுவுமே அங்கே என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்கிறாரு. அவர் மாட்டினது அழகான பல்பு தான், ஆனால் சப்ளை இல்லைன்னா பல்பு வாங்கியிருக்கோன்ற மாதிரி வார்த்தை எப்போ தெரியுமா வேலை பார்க்கும்? ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்யும் போது தான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஆவியானவர் மேலே அசைவாடுகிறார். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிறகு ஆவியானவர் உள்ளே வந்து உங்களை இயக்குகிறார். இயேசுக்கு பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் தான் பிறந்தாரு. ஆனா 30 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஏற்கனவே அபிஷேகத்தான அவர் பிறந்தாரு. அப்ப இருந்த பரிசுத்த ஆவியினர் வேலைக்கும் யோர்தான் நதி கரையில் இருந்த பரிசுத்த ஆவியினர் வேலைக்கு என்னன்னா, அதுக்கு முன்னாடி அவர் பரிசுத்த ஆவி வந்து பைபிள் கபிரியல் சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல், எல்லாம் சொல்லுங்க, உன்மேல் நிழலிடுவார். கை தட்டுவது அவருக்கு. அபிஷேகம் பெற்ற பிறகு பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் அவரை உள்ளுக்குள்ளிருந்து ஏவ துவங்கினார். கை தட்டுவது, ஆமென், ஏவினார். கையை தட்டே. அப்போஸ்தலர் பைபிள் கிடையாது. பைபிள் இருந்தாலும் வாசிக்க தெரியாது, அது வேற விஷயம். அதனாலதான் வாசிக்க தெரியாதவனுக்கு எதுக்கு பைபிள் அப்படி யோசிச்சுட்டாரு. ஆனா அவங்க ஒரு பிரசங்கம் பண்ணாங்கன்னா 3000 பேர் 5000 பேர் ஓடி வந்து, ஐயா நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அவன் வார்த்தை அப்ப பைபிளே கிடையாது. அப்ப எதை பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க? அப்ப அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரசங்கத்திலே ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு அங்கு வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. அசைவாடுதல் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பிரியாணி மாஸ்டர் வராரு, நான் கூட்டு வரேன், எனக்கு நல்ல பிரியாணி கிண்டுங்க. உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரியாணி மாஸ்டர், அடுப்பை மட்டும் நீங்கள் பற்ற வைக்கக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு அப்படி பிரியாணி மாஸ்டர் தான் இருக்கிறாங்க. நமக்கு தேவை அடுக்கி வைக்கப்பட்ட விறகுகள் அல்ல, 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் அடியில் பற்ற வைக்கிற நெருப்பே காரியமாக. ஆமென். பற்ற வைக்கப்படாத அடுப்பு மேல பிரியாணி கிண்டாலும் வேஸ்ட். ஆனா பத்த வச்ச அடுப்புல ரசம் வச்சா கூட டேஸ்ட். என்ன சொல்ல வரேன், என்னென்னமோ ஸ்பைசஸ் போட்டு அதை போட்டு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் செஞ்சு அடுப்பு பற்ற வைக்காம இருக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு டெக்கரேட்டட் வேர்ட்ஸு ரெஃபரன்ஸு க்ரீக்லாம் தெரியாது சார். ஆனால் நாங்கள் சிம்பிளாக ரசம் வைப்போம். ஆனால் ஆவியானவர் எங்கள் கூட இருக்கிறதுனால அடுப்பை பற்ற வச்சுக்கிறதுனால என்ன வேலை பார்த்தாலும் அவன் பாருங்க ரூமை போட்டு உட்காந்து பேசி யோசிப்பான், இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணுமா, இந்த பக்கம் போடியா ஒரு வீடியோ வையா, அந்த பக்கம் வையா, இல்லை அந்த பக்கம் போனால் அங்கிட்டு ஒன்று வையா, இங்கிட்டு ஒன்று வையா, எல்லா பக்கம் வெடி வச்சிருப்பான். கர்த்தர் நேரம் ஹெலிகாப்டர் வந்து உங்களை உட்கார வச்சு அப்படியே மேலே ஜன்னல் வேற பக்கம் வச்சுட்டு போயிடுவார். நல்லா கவனிங்க, சிம்சோன் தூங்கிட்டு இருக்கும்போது கையில் இருக்க கட்டினாயலாம், அவனுக்கு எதையோ கொடுத்து தூங்க வச்சிட்டாங்க. நல்லா கிருன்னு தூங்கிட்டு இருக்காப்புல. தூங்கிட்டு இருக்கும்போது கெட்டிட்டாங்க, உடம்பு ஃபுல்லாக கெட்டி, அங்கிட்டு இல்லடா இங்கிட்டு இல்லடா. தமிழ் படத்தில் ஒரு வில்லை அடியாட்கள் மாதிரி முடியல அவளை வச்சவன்லாம் வந்து இவ்வளோ அடியாட்கள் வந்து கையை காலை இருக்க கட்டியா, கட்டிட்டியா, அந்த கால் பக்கம் லைட்டு இது இருக்கு பாரு, அதை இருக்க கட்டியா சார், விரல கூட அசைக்க முடியாது சார். அப்படியே போய் கட்டிட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்கேன்னு உடம்பு ஒளிஞ்சு இப்படியே பார்க்குறாங்க. அவன் அப்படியே முடிக்கிறான், சிங்கம் எந்திரிக்குது, கை தட்டுக்கு உதவருக்கு. ஆமென். எந்திரிச்சோன்னு பார்க்குறான், கையை கட்டியிருக்கிறாங்கல்ல. உடனே கொஞ்ச நேரத்தில் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் அவன் மீது இறங்கினபடியா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு அவர்களுக்கு தேவையானதை அள்ளிக்கொண்டு உண்டு தட்டியது. அதே காற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிறபடியினால் அன்றைக்கு அந்த காற்று ஆசீர்வாதங்களை அடித்து கொண்டு வந்த காற்று உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை அடித்து கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தை சுற்றி இறக்கிவிடும். பெரிய பண தேவை இருக்கலாம்,
உன்னை எல்லார் கையில் நன்கொடை ரசீது அடித்து கொடுத்து அப்படியே போய் காடையை பிறக்குங்கடா 400 பேர் இருக்கீங்க, 4க்கு ஒரு நன்கொடை, அது என்னது அந்த புக்கு, ஆமாம் டொனேஷன் புக்கை கொடுத்து போய் ஆலயத்தை கட்டுறதுக்கு வாங்கிட்டு வாங்க. நம்மளை வந்து தேவன் அப்படி சொல்லலை, போய் காடையை பொறுக்குங்கலாம் சொல்ல. நீ பாட்டுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும் பாடிட்டு அப்படியே கதவை திறந்து வெளியே வரீங்க, அப்படியே காடையா கொட்டி கிடக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆவியானவர் காற்றுக்கு ஒப்புமையாக இருக்கிறார் என்பதை நான் சொல்லி அந்த காற்று செய்கிற ஒரு 6-5 காரியங்களை ஒரு இடத்தில் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, ஒரு பெரும் காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம். அந்த முழக்கம் சவுண்டு எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே அந்த சவுண்டு வந்து ஏர் சவுண்டு, அந்த விண்டு சவுண்டு அப்படியே அடிக்கிற மாதிரி பெரிய முழக்கம் போல ஒரு முழக்கம். These all are the signs of the Holy Spirit. ஆவியானவர் இதுக்குடைய சிம்பல். இதெல்லாம் ஒரு கர்த்தர் என்கிட்ட கேட்டார், தம்பி ஒரு இடம் உட்காந்தா வேர்த்துரும், சொல்லுங்க வேர்த்துரும், வந்து 2 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் தொப்பையாக நனைஞ்சிருவேன், 5 நிமிஷம் இருந்தால் வேர்வையில் குளிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல உன் ஜனங்களை உட்கார வச்சு நீ ஒரு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் எப்படியா இருக்கும்னு கேட்டார். அதுக்கப்புறம் இவங்களை துவைச்சு காயத்தான் போடணும் அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா நான் பேசுகிற எந்த செய்தியுமே அவன் காதுக்குள்ளே போகாது. ஏன்னா காற்றே இல்லை, ப்ரீத் பண்ணுறதுக்கு காற்றே இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், காற்றே இல்லாதப்ப நீ 7வது பாயிண்ட் என்ன 8வது பாயிண்ட் என்ன, இங்கே ப்ரீத் பண்ணவே முடியலப்பா, வேர்த்து ஊற்றுது, ஐ ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட். யா அது எப்படி இருக்குமோ கர்த்தர் என்று சொன்னார், அப்படித்தான் என் ப்ரெசன்ஸ் இல்லாமல் நீ பண்ணுற பிரசங்கம் எல்லாம் ஜனங்கள் காற்று இல்லாமல் கேட்குற ஒரு ஃபீல் தான் உனக்கு இருக்கும். அதே ஆளை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு ஏசியை போட்டு விட்டு ஃபேனை போட்டு விட்டு கும்முன்னு கம்ஃபர்ட்டாக உட்கார வச்சா நீ 15 பாயிண்ட் பேசணும், சொல்லுங்கள் சார் 100 பாயிண்ட் சொல்லுங்கள் சார், அதுக்குள்ளே நிப்பாட்டிட்டீங்க, ஏன் சார் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னா அங்கே ஆவியானவர் காற்று அடிச்சுக்கிட்டே. நம்பர் 1, இந்த காற்று என்ன செய்யுதுன்னா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கான காடைகளை கொண்டு வந்து அடித்து கொண்டு வந்து அவர்கள் பாளையத்தில் கொட்டியதோ, அப்படி உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வேலை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அள்ளி கொண்டு வந்து அடித்து கொண்டு வந்து, எல்லாம் சொல்லுங்க, அடித்து கொண்டு வந்து உங்கள் பாளையத்தை நிரப்புவார். சரி, எத்தனை பேர் உங்க வாழ்க்கை இப்படி நீங்க கேட்டுக்கிட்டு ஆசீர்வாதம் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்க செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, வந்து எங்கெங்கயோ ஓடுறதுல உபவாச ஜெபம் அது இதுன்னு போயிட்டு அப்படி ஆண்டவரே எப்படியாச்சும் ஆசீர்வதிச்சு அங்கே எப்படியாச்சும் என்னடா நீ கையில் காசு இல்லாத நேரத்தில் வந்திருக்கேப்பா அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து உட்காந்து ஆட்கொண்டு எங்களை ஆவியானவர் அப்படியே எதிர்பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இப்ப பாடுன பாட்டுக்கே உங்க வீடுகள்ல உங்க மேல ஆவியானுடைய ஆசீர்வாதங்களை அள்ளி கொண்டு வந்திருக்கிறார்? அன்றைக்கு இது நடக்கும் என்றால் இன்றைக்கு இது நடக்கும். ஒரு சபை மாத்திரம் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்றால் அலங்கார வார்த்தைகளுக்கும் எபிரேய கிரேக்க வார்த்தைகளுக்கும் அப்படி இப்படின்னு மூல மொழிபெயர்ப்பு அந்த மொழிபெயர்ப்பு இதுக்கெல்லாம் கொடுக்கிறது நல்லது. இதெல்லாம் விட ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு கையத்தட்டு, அசைவாடுதலுக்கு, to the moving of the Holy Spirit, to the move of the Holy Spirit, அதற்கு ஒரு சபை இடம் கொடுக்கும் என்றால் கூடிய விரைவிலே வெகு சீக்கிரத்திலே அந்த சபை காடைகளை அடித்துக் கொண்டு வந்து ஆவியானவர் ஆத்துமாக்களை அடித்துக் கொண்டு வந்து கொட்டுவார். அதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே கொண்டு சேர்த்து கொண்டு வந்தார்.
அப்ப அடிச்சுட்டு வர்றது யாரு? அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் அசைவாரது இல்லாட்டி ஊழியக்காரர்கள் சொல்கிறேன், அந்த செய்தி எவ்வளவு அழகாக டெக்கரேட்டடா இருந்தாலும் தொடாதீங்க. எவ்வளவு விஸ்டம்ன்ற பேர்ல்ஸ் அதில் இருந்தாலும் அது தேவையில்லை. பேர்ல்ஸ், ஜெம்ஸ், இதெல்லாம் வந்து அந்த முத்துக்களை நீ என்ன புதைச்சாலும் வளராது. முத்து தான் தேவையானது. முத்துக்கள் அல்ல, தேவையானது விதைகள். ஏனென்றால் முத்துல இல்லாத ஒன்று விதையில் இருக்காது. என்னவென்றால் ஜீவன் உள்ளே இருக்கிறது. ஆவியானவர் கொடுக்கிற செய்திகள் ஜீவனுள்ள செய்தியாயிருக்கும். அது மிக சாதாரணமான எளிமையான செய்தியாயிருக்கும். ஆனால் உள்ளே அது ஏதோ ஒன்று எனக்குள் செய்யும். The world needs such a blessed messages. ஒன்று வரும்னா 1,00,000 வரும்ன்றேன் நான். ஒரு காடை வரும்னா 1,00,000 காடை. ஆமென். So Holy Spirit நம்பர் 1 அவரோட வேலை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பிளெஸிங்கை கொண்டு வருது. அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. அந்த சத்தியத்தை நீங்கள், அந்த கிருபையை நீங்கள் சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு வேலை செய்யும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இன்னையிலேருந்து நீங்கள் பாருங்கள், இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நம்பர் 1 அது உங்கள் ஆசீர்வாதங்களை அடித்து கொண்டு வந்து உங்களுக்கு நீங்கள் போகிற இடமெல்லாம் கொட்டுது. நம்பர் 2 இந்த காற்று உங்கள் மேலே வீசிக்கிட்டே இருக்கும்போது, எல்லாம் சொல்லுங்கள், வீசிக்கிட்டே இருக்கும்போது எது சித்தம் இல்லைன்றது உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் எங்கே சித்தம் இல்லாத ஒரு இடத்துல நிற்கும்போது அந்த காற்று அடிக்காது. அந்த மூச்சு என்ன செய்யும்? ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல, காற்றே இல்லைல்ல, அப்போ ஏதோ சித்தம் இல்லாத இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஹோலி ஸ்பிரிட், த சிம்பிள் விண்டு, இது என்ன செய்யும்னா உங்களை வந்து அந்த கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்ற ஃபீலை அதை ரெண்டையும் காட்டி கொடுக்குறது தான் இந்த காற்று. சரியா? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க. ஃபேன்னா என்னன்னு அப்புறம் தெரியும், காற்றுனா என்னன்னு தெரியும். அப்படியே டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களே, இப்போ ஃபேனை போட்டவுடனே கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ ஆவியானவரோடு நடந்து பழகினவனுக்கு அவர் இல்லாட்டி ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அவன் கோடிக்கணக்கில் ப்ராஜெக்டை பேசிகிட்டு இருப்பான். இல்லை, ஏதோ ஒரு நோட்டு ஃபால்ஸ் நோட்டாக இருக்கு, ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு தோணும். அதுதான் காற்று வீசலை. ஹல்லேலூயா, ஆமென். காற்று வீசுது தேசத்தின் மேலே. ஓகே, ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஸோ த விண்ட். நம்பர் 2 இட் இண்டிகேட்ஸ் ஆர் இட் instructs you, it makes you feel the difference between the will of God and outside of God's will. ரெண்டுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசத்தை உங்களை உணர வைக்கும். காற்றே இல்லாமல் வாழ்ந்தவனுக்கு என்ன தெரியும்? அப்போ ஒரு ராஜ்யம், நல்ல ராஜ்யம்னா மொத்தம் என்ன தெரியுமா? அங்கே அடிக்கிற காற்று. நான் சொன்னேன்ல, இப்போ யூகேவே யூஎஸ்ஏ போனீங்கன்னா வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் ஒரு காற்று அடிக்கும் பாருங்க, சில்லுன்னு. அது அடித்த உடனே அந்த வெயிலே தெரியாது. அந்த ராஜ்யத்துக்கு போகணுன்னே ஒரு ஆசை வருதுன்னா அப்படியே அந்த ராஜ்யத்தில் அந்த காற்று இருக்கும். அப்படி தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த காற்று, பரிசுத்த ஆவியானவர்ங்கிற காற்று, தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. சொல்லுங்க, காற்று வீசுதே, தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. எல்லோரும் பாடுங்கள், போடுங்கள், காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே வந்து விட்டாரே. ஒன்று உங்களுக்கு சித்தத்தை உணர வைக்கிறது. It shows the difference between God's will and outside of God's will. ஒன்று. ரெண்டாவது, உங்க ஆசீர்வாதங்களை அடிச்சிட்டு வருது. எல்லாம் சொல்லுங்க. இந்த காத்துல கீழ்காத்துன்னு ஒன்று இருக்கு, மேல் காத்துன்னு ஒன்று இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. இந்த கீழ்காத்து என்ன செய்யும்? அடிச்சுட்டு வரும். இந்த மேல் காத்து என்ன செய்யும்? அடிச்சுட்டு போகும். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சாபம், பிரச்சனை வந்து வியாதின்னு உங்களை பிடிச்சு தொத்திக்கிட்டு இருக்கோம், அம்புட்டு இந்த காத்து அடிச்சு வெளியே. ஆமென். வாசிப்போம்.
யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் என்கிற காற்று உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பட்சித்து போடுகிற வெட்டுக்கிளிகளை அடித்து அந்த சாபங்களை உங்கள் வாழ்க்கையின் எல்களை விட்டு துரத்தி போட்டுவிடும். ஆமென். Thank you Lord. வாசிப்போம். வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. நெகட்டிவ் விஷயங்கள். அங்க வந்தது காடை. எல்லாம் சொல்லுங்க, காடையை கொண்டு வருது இந்த காத்து. சொல்லுங்க. இங்க வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி என்ன செய்யுமா? இவங்களுடைய நிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருமா? பட்சித்துரும். டிஸ்கவரியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் அப்படியே வந்து வயல்வெளியில் அந்த விளைச்சலை அப்படியே வெட்டுக்கிளி ஜஞ்சர ஜஞ்சர ஜஞ்சன் பறந்து வரும். பறந்து வரும்போது சில நேரம் மேகம் மாதிரி இருக்குமா, அவ்வளோ கூட்டமாக வருமா. வந்துச்சுன்னா அந்த நிழலே வந்து சூரியனே மறைக்கிற மாதிரி நிழல் வருமா. வந்து அப்படியே வந்து 500 ஏக்கர் உட்காருமா. சக் உட்காந்தோடனே அவ்வளோதான், ஜான் எந்திரிச்சு போயிடும். பார்த்தா 500 ஏக்கர் காலியாக கிடக்கும். இட் இஸ் அ கர்ஸ். கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்சதை ஒரு செகண்டில் ஒரு வியாதி, ஒரு மருத்துவம், ஒரு கேஸு சொல்லி ஒரு செகண்ட் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய் வருஷம் ஃபுல்லாக சம்பாதிச்சிருப்பார். ஒரு வியாதி ஒரு செகண்டில் தொடச்சிட்டு போயிருப்பார். இது ஒரு சாபக்கேடு. ஒரு நஷ்டம் தொடச்சிட்டு போகுது. இது ஒரு சாபக்கேடு. இந்த சாபக்கேடு நம்முடைய எல்லைக்குள் இருக்க கூடாது. இன்று முதல் இருக்க முடியாது. கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். இந்த வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தை பட்சிக்கும்படி கடந்து வந்தது. இப்ப பார்வோன் மனந்திருந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டான். என்ன பண்ணிட்டான்? கடினமான இருதயம் அவனுக்கு. அடிக்கடி மனந்திருந்து அப்படி மாறிட்டே இருப்பான். என்ன செஞ்சுட்டான்? தெரியாம செஞ்சுட்டேன் சார் அப்படின்னு உடனே திரும்ப இந்த வெட்டுக்கிளி எப்படி வெளியே கொண்டு போறது? சார் ப்ராப்ளத்தை சொன்னீங்க, சொல்யூஷன் சொல்லாமல் போயிட்டீங்க, திரும்ப எப்படி வெளியே போகிறது? அதை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற? நீ ஒவ்வொரு வெட்டுக்கிளியாக பிடிச்சி வெளியே போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த காற்று என்ன செஞ்சு ஃபுல்லாக அப்படியே வந்து அரிச்சிருச்சு. ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த வெட்டுக்கிளி அரிச்ச உடனே என்ன நடந்துச்சு? வாசிங்க. அடுத்து அவைகள் பூமியின் முகம் முழுதையும் மூடிற்று. பூமியவே மூடிடுச்சான். தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. தேசமே அந்தகாரப்பட்டது. கல்மலைக்கு தப்பி இருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. அடுத்து எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் ஒரு பச்சிலையும் மீதியாய் இருக்கவில்லை. ஒண்ணு கூட விடாம அரிச்சிருச்சு. உங்களுடைய வருமானத்தை 2 மடங்காக்குகிறேன் சொல்லி உங்களுக்கு விடுவாங்க. பேங்க்ல 14 லட்ச ரூபாய் போடுறோம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ரூபா இருக்காப்பா 2 மடங்காக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில். ஒருத்தர் சொல்கிற ஏதோ ஒரு ஜி சொல்கிறப்பில் இப்படி கொண்டு வந்து அப்படி கிரீம் சொல்லிட்டு டக்குன்னு அதை 2 பிளேட்டை வச்சுட்டு இதோ 2 மடங்கு ஆகிட்டேன் அப்படின்னு. ஒரு பச்சிலையுமே விட்டு வைக்காமல் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுச்சு. இது ஒரு கர்ஸ். நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் பிசாசு கை வைக்கும் போது சாபமாய் மாறுகிறது. அப்போ என்ன நடக்குது? இந்த சாபம் எகிப்து தேசத்தில் வந்தப்ப மோசே தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட போது என்னதான் வந்துச்சு? வாசிங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் 19 பேர். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்று கையத்தட்டு முதலில் அடித்தது கீழ்காற்று தானே, இப்பொழுது அடிப்பது தானே. இந்த காற்று என்ன செய்யும்னா உங்க சைடுல இருந்து அடிக்கும். நீங்க பாட்டு உட்காந்துருந்தா போதும், விடாம பிடிச்சிட்டு இருக்கும். பார்த்தீங்களா அந்த காற்றுலாம், அந்த வட்டுக்கிளி இதெல்லாம் போக மாட்டேங்க அம்புட்டை அடிச்சு அந்த காற்று மேல் காற்று என்ன செஞ்சான்? அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. கை தட்டுங்க. கரெக்டா செங்கடல்லாம் போகுது. ஏன்னா அதுதான் ரெட் சீ. இயேசுவின் ரத்தத்துக்கு அது சிம்பிள். ஆமா, கிரைஸ்டுக்கான சிம்பிள்ஸ் வேற, ஹோலி ஸ்பிரிட்டுக்கான சிம்பிள்ஸ் வேற. இது கிரைஸ்டுக்கான சிம்பிள். இதுக்குள்ள தான் ஞானஸ்தானம் போடுறான், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள கழுவ போடுறாங்க. கரெக்டா கொண்டு போய் எங்க போடுது? கையை தட்டுங்க சார். செங்கடல்ல போடுது. இயேசுவின் ரத்தத்தினாலே என் பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபமும்
இன்றோடு தீர்ந்து போனது என்று ஆவியானவர் அப்படியே அள்ளிட்டு போறார். கையை தட்டுங்க. ஆமென். உங்களுக்கு எதிரான சாபங்கள் எல்லாம் நீங்க இப்ப ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, இப்போ உங்க சரீரத்தை தொத்திக்கிட்டு இருக்குல்ல இந்த சர்க்கரை வியாதி, இதெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிடும். கை தட்டுங்க. ஆவியானவருக்கு எவன் இடம் கொடுக்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஊழியத்தை இடம் கொடுக்கிறானோ, அவனுடைய ஊழியம் மற்ற ஊழியங்களைப் போல் இருக்காது. இதோ உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கோப்பாக்கி விடுவாய் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், யாரெல்லாம் ஆவியானவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஊழியம் வந்து மற்ற ஊழியங்களை விட, யாரோட குடும்பம் எல்லாம் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ, யாரெல்லாம் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமா. இது எப்படி சார் நீங்கள் அந்த வசனத்தை இதோட இணைக்கலாம் அப்படின்னா எனக்கே தெரியல. ஆனால் வாஸ்தப்படுறது தான் தெரிஞ்சு, ஆவியானவரோட மூவிங்க்கு இடம் கொடுக்கிறவன் தான் புது ஆயுதம், கூர்மையான ஆயுதம். மற்றவன் எல்லாம் என்ன ஆயுதம்? மழுங்கலான ஆயுதம். அதாவது உரிச்ச வாழைப்பழத்தை 9 வெட்டு வெட்டுற ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி மரத்தை வெட்ட முடியும்? ஆனால் ஷார்ப்பான ஆயுதமாக இருந்தால் அவன் வந்து 9 நாள் ஃபாஸ்டிங்கில் வெட்டுறத நீ ஒரே நாள் அடிச்சு தவிடு போடுவான். வாசிங்க ஏசாயா 41:15 வாசிட்டு வாசிங்களேன். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். சீக்கிரம் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென். இங்க பாருங்க, யார் அந்த புதிதும் கூர்மையான ஆயுதம்? அடுத்த வசனம் சொல்லுது, நீ அவைகளை தூற்றுவாய். தூற்றுவாய்னா என்ன? அவன் விளங்காம பெற வெட்டி அந்த தூற்றுவாய் இல்லை. ஆமா, அப்படி தூற்றுவாய். நீ அப்படி தூக்கி தூக்கி விடுவ அப்படின்னு என்ன ஆகும்? இந்த இதை தூற்றுவாய் இல்லை, சொலவை தூட்டுறது. அப்படியே தூட்டும்போது அந்த காற்று என்ன செய்யும்? அந்த கையை தட்டுங்க சார். ஆமென். பதரை எல்லாம் அந்த காற்று அடிச்சுட்டு போகும். நீ அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். கையை தட்டுங்க. ஆமென். வாசிமா, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, நீ சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்ட. நீ வந்து கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டே இருப்பாய். சுழல் காற்று கடந்து வந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பதரையும் எல்லா வியாதியையும் அடித்துக் கொண்டு போகும். ஆமென். காற்று என்ன செய்து? சுழல் காற்று என்ன? சுழல் காற்று போனா என்னங்க செய்யும் சொல்லுங்க? குப்பையை ஃபுல்லா அடிச்சுட்டு போகும். அந்த ஏரியாவில் இருக்க குப்பெல்லாம். அப்போ நீயோ தேவனாய் கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக்கிட்டே இருப்ப. நீ வந்து எனக்காக எதை மேன்மை பாராட்டுவ? நாங்களோ சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு என்று மேன்மை பாராட்ட அப்படியே ஒரு சுழல் காத்து வரும் பாருங்க. The anointing of the Holy Spirit. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு இணைக்கப்பட்ட மனிதனாய் வாழுங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், இந்த வேதத்தில் நிகழ்ந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், ஆதியிலும் மேன்மையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் மிக சாதாரணமாக இன்று முதல் நடக்க ஆரம்பிக்கும். இந்த காத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வேலை பார்த்துட்டு பாருங்க. வேண்டாததெல்லாம் அடிச்சுட்டு போகுது, வேண்டியதெல்லாம் அடிச்சுட்டு வருது. ஆமா, இந்த செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்னப்ப பின்னாடி பார்வோன் விரட்டிட்டு வரான். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். அப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? நல்லா இருக்கு அந்த சீன், வாசிங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். பாத்தீங்களா? இஸ்ரவேல் புத்திரர் நல்ல ஆசீர்வாதத்தோட பார்வோனை கடினப்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க. தேவன் ஏன் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார்? பின்பு எதற்காக ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறார்? கடினப்படுத்துறனா, டே மாப்பிள்ள விடாவிடாமையில விரட்டுறா அப்படி சொல்லல. அவரு வேற ஒன்ன நன்மையா செஞ்சாரு, அது அவனை கடினப்படுத்திடுச்சு. அப்ப என்ன செய்யறாரு? வந்து அவன் வந்து இருதயம் கடினமாகி விரட்டுறான் இவங்களை கொல்றதுக்கு. அப்ப வாசிக்க 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் முக்கியமான வார்த்தை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க. அன்றியும் சொல்லுங்க.
அதான் மேட்ரு. ஜெபத்தை பண்ணிட்டான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அன்றியும் மோசையை நோக்கி முறுமுறுத்தார்கள்.